முன்னாடி வரும்போது என்னால் எல்லா கொடையும் அப்படி விரியுது. முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபுல்லா ரசூலுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைக்கும். சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. எல்லா கொடையும் விரியுது பார்த்தீங்களா? அப்படி எல்லா கொடையும் மதியனால மடக்கி வச்ச கொடை எல்லாமே அப்படி விரியுது. ஒரே டைமில் நியூட்ரலாக விரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மஸ்ஜித் ஹமாமா. சுருக்கமாக சொல்லணும்னா ஷஹாபிகள்லாம் இங்கே தொழக்கூடிய சமயத்தில் கடுமையான வெயில், அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய உதவி மேகம் தரும் நிழலாக வந்துருக்கு ஒரு பெரிய கொடையாக. ஸோ மேகங்கள் நீண்டு வந்தனால ஹமாமா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பதத்தை பயன்படுத்தி மஸ்ஜித் ஹமாமா என்று பேர் வைக்கப்பட்டிருக்கு. சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகண தொழுகைன்னு சொல்லிட்டு எல்லா தொழுகையும் இந்த மஸ்ஜித் ஹமாமாவில் தான் தான் பார்க்குறோம். இதுதான் மஸ்ஜித் ஹமாமா. இதுக்கு அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு இருக்குது. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு பின்னாடி இருக்கு பாருங்க. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு. ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இது மதீனா முனவ்வராவுடைய உள்தோற்றம். அதோடைய இந்த கட்டிடக்கலை பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துலேருந்து பார்த்தா நேர்கோட்டில் அதோடைய எண்டு தெளிவாக தெரியுது. ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி அவ்வளோ அழகாக இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வண்ண விளக்குகள் பாருங்கள், அவ்வளோ அழகான முறையில் அது வந்து வர்ணமயமாக்கி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உள்ளே நம்ம நடந்து பல இடங்கள் அப்படி பார்த்து கொண்டே சென்றோம். ஒவ்வொரு இடங்களையும் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த இடங்களை குறித்த வரலாற்று தகவல்களையும் സഹാബാക്കളും ബദർ യുദ്ധത്തിലേക്ക് ഇവിടെ ഒരുമിച്ച് കൂടിയിട്ടാണ് പുറപ്പെട്ടത്. மஸ்ஜித் சுக்கியாவா? இங்கிருந்து துவா செஞ்சுட்டு கிளம்பி சுக்கியா இங்கிருந்து துவா செஞ்சுட்டு கிளம்பி அதான் துவா செஞ்சு பத்ருக்கு கிளம்பி இருக்காங்க. ഈ പള്ളി ഉണ്ടാവും നേരെ മുന്നിലുള്ള ഇതാണ് തുർക്കി പള്ളിയാണ്. തുർക്കി സൂപ്പറാ இருக்கு. തുർക്കി അത് ഇതാണ് അമീർ ബൈത്താണ്. ഇതാണ് തുർക്കി. துருக்கி டிசைன் இருக்கா? இங்க தெரியுது பாருங்க. ஒரு ரெண்டு இருக்கு. ഇതാണ് ഇജാസ് റെയിൽവേ സ്റ്റേഷൻ. ஹிஜாஸா? இஜாஸ். துருக்கி இஸ்தான்புல் டு மதீனாவா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் ஏமாத்தி வாங்குனாங்க. தெரியுது. இது பராமரிப்பு வந்து ஸ்டீம் இன்ஜினியர் துருக்கி ஜி கிளாஃபத்து கீழே இருந்துச்சு அது. ஆமா, அது நிலைமையே வேற. கட்டி முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு கட்டாம இடிக்கிறான் கட்டுறேன். ஹசன் ரலியல்லாஹு ஹசனுடைய மகள். ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடம் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரக்குள் அந்த ஹசன் ஹுசைன் இருக்காங்கல்ல, அவங்க ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகள் பேர் ஃபாத்திமா. அவங்க பேர் ஃபாத்திமா தான். அவங்களுடைய வீடு இது. மாஷா அல்லாஹ், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். குப்பைகள்லாம் க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அந்த வீட்டுடைய ஜன்னல் பகுதி வீட்டுடைய முற்றம். முற்றம் பகுதி பாருங்க, வெறும் கல்லை வச்சு அடுக்கி கட்டியிருக்கிறாங்க. அப்படியே வச்சுருக்காங்க.
நபிசல்லாஸ்லாம் அவங்க காலகட்டங்களில் பாருங்கள் எப்படி இருந்திருக்கு வீடு. ஹுசைன் ரேஹா அவங்களுடைய மகன் வீடு. बेटा बिल्ली को छोड़ो, ये देखो हजरत अली का घर है, कितना प्यारा। हाँ जी, चिकाठा वही ने വെച്ച് കൊന്ന് കല്ലടിച്ച് എറിഞ്ഞ് കൊന്ന് ശിക്ഷ നടപ്പാക്കുന്നത് വ്യഭിചാരത്തിന് സിനക്ക് ശിക്ഷ നടപ്പാക്കിയ സ്ഥലം നബി തങ്ങളുടെ കാലഘട്ടം. ജബൽ അന്നൂം എന്നാ ഇതിന്റെ പേര്. ஓ ஜினா செஞ்சால் தண்டனை, ஜினா செஞ்சா கல் அடிச்சு கல்லில் அடித்து தண்டனை கொடுக்கறது. விபச்சாரத்துக்கு தண்டனை இங்கே வச்சு தான் கொடுப்பாங்க போல்.